மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மதுரை வடபழஞ்சி எல்காட் தகவல் தொழில்நுட்ப பூங்காவில் பின்க்ளே இன்ஃபோடெக் நிறுவனத்தின் திறன் மேம்பாட்டு மைய கட்டடம் மற்றும் ஆங்கூரன் அறிவியல் மையத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணல. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், விவரங்கள். மதுரையின் பினாங்கில் இன்ஃபோடெக்கின் உலகளாவிய பொறியியல் மையத்தின் 2ஆம் கட்டடத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தற்போது திறந்து வைத்து வருகிறார். அதற்கு காட்சியை நம்மால் பார்த்து வருகிறோம். சுமார் 1200 ஊழியர்களுக்கு தங்குமிட வசதியை வழங்க வடிவமைக்கப்பட்ட முன்னோடி நிலையமான ஊழியர் வீட்டு வசதி திட்டத்திற்கும் முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்வில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்ட மதிப்புமிக்க பிரமுகர்கள் கலந்து கொண்டு தெற்கு தமிழ்நாட்டில் உயர் மதிப்புள்ள தொழில்நுட்ப வேலைவாய்ப்பை ஊக்குவிக்க மாநில அரசுக்கும் பினாங்கிற்கும் இடையேயான மூலோபாய கூட்டமைப்பை எடுத்துரைக்கிறது. இந்த விரிவாக்கம் உலகளாவிய ஜிகாட் திட்டங்களை வழிநடத்த பிராந்திய திறமையாளர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி வழிகாட்டி தமிழ்நாடு நிறுவனத்தின் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வலுப்படுத்துகிறது. குறிப்பாக எல்காட்டின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் கார்த்திகேயன் IAS இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நிலையிலே அவர் பேசும்போது AI மற்றும் ஆட்டோமேஷன் அடிப்படையில் பொறியியல் மற்றும் இந்த காலகட்டத்தில் பினாங்கில் உலகளவில் முன்னிலையில் உள்ளது. மதுரையில் உள்ள இந்த உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு மற்றும் உயர்திறன் கொண்ட பிராந்திய திறமையாளர்களை பயன்படுத்தி ஏற்கனவே 2000 வேலைவாய்ப்புகளை அவர்கள் உருவாக்கிய நிலையில் 8000க்கும் அதிகமான செயல்பாட்டு திறன் நோக்கில் அவர்கள் அளவிடும் போது இப்போது 4000 நிபுணர்களை அவர்கள் இரட்டிப்பாக்கியிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோமானால் தமிழ்நாட்டை ஒரு உலகளாவிய பொறியியல் மற்றும் டிஜிட்டல் கட்டுமான மையமாக நிலைநிறுத்தக்கூடிய வகையிலே இந்த நிகழ்வானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 15 உலகளாவிய அலுவலகங்கள் மற்றும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொழில்நுட்ப தலைமையுடன் பினாங்கி ஜூலை 23ஆம் தேதி பேஸ் 1 திறக்கப்பட்ட நிலையிலே தற்போது 2ஆம் கட்ட பேஸ் ஆனது திறக்கப்பட்டிருக்கிறது. முதல் பேஸை பொறுத்தவரை 2000 தொழிலாளர்களுக்கான கொள்ளளவுடன் சுமார் 18,000 சதுர அடி பரப்பளவை கொண்ட நிலையில் தற்போது தமிழக முதல்வர் அவர்கள் திறந்து வைத்திருக்கக்கூடிய செகண்ட் பேஸில் சுமார் 1,60,000 சதுர அடியை சேர்த்து கூடுதலாக 2000 நிபுணர்களுக்கு மேம்பட்ட பணியிடத்தை வழங்குகிறது. 38 ஏக்கர் வளாகம் கொண்ட நிலையிலே 4000க்கும் அதிகமான ஊழியர்கள் ஒட்டுமொத்த செயல்பாட்டு திறன் இங்கே செயல்படக்கூடிய நிலையிலே அதிகரித்து வரும் தேவைகளை அதிகரிக்க 8000க்கும் அதிகமான நிபுணர்களை அளவிடக்கூடிய வகையிலே இந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. ஆட்டோமேட்டிக் நிலைத்திறன் அறிக்கை 2025 அங்கீகரிக்கப்பட்ட மதுரை வளாகம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய வகையிலே தளத்தின் இயற்கை தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் 60%க்கும் அதிகமானவற்றை பாதுகாக்கக்கூடிய வகையிலாகவும் இது இருந்து வருகிறது. பினாங்கின் இந்த மைல்கல் விரிவாக்கத்தை உள்ளூர் வளர்ச்சியுடன் இணைத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மதுரையில் உள்ள அங்குரான் அறிவியல் மையத்தையும் திறந்து வைத்திருக்கக்கூடிய நிலையில் அனைத்து நபர்களுமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 30 ஆண்டு கால டொமைன் நிறுவனத்துடன் பினாங்கில் 47 நாடுகளில் சுமார் 2600 வாடிக்கையாளர்களுக்கும் 18,000 திட்டங்களுக்கும் முழுமையான டிஜிட்டல் தீர்வுகளை வழங்கியுள்ள நிலையில் 4700 வலுவான பொறியாளர்கள், கட்டிட கலைஞர்கள் மற்றும் கட்டுமான தொழில்நுட்பவியல் குழுவர்களால் இது இணைக்கப்படுகிறது. ISO 19650 சான்றளிக்கப்பட்ட இந்த பினாங்கில் அனைத்து நிகழ்வுகளுமே நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே தற்போது தமிழக முதல்வர் அவர்கள் நேரில் வருகை தந்து இதை தொடங்கி வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சுபா, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.